மற்றவர்களுடைய நிலைப்பாடு பற்றி நாம் தீர்ப்பு சொல்லல் சம்பந்தமாக ஒரு சில வழிகாட்டல்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இன்றைய இந்த காலகட்டம் இரண்டு விதமான இது போன்ற இந்த பிரச்சனைகளில் முக்கியமாக இரண்டு விதமான சூழல்களையும் நிகழ்வுகளையும் நாம் காண முடிகிறது. ஒன்று, பிறருடைய எண்ணங்களை பற்றி, அதாவது சொந்த வாழ்க்கை சம்பந்தமாக, அவருடைய நலவு கெடுதி சம்பந்தமாக, அவர் எதற்காக செய்தார் என்ற அந்த நோக்கங்கள் சம்பந்தமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஈமான் குன்றிய ஒரு காலம் என்பதனால் எங்களை பற்றி நாங்கள் யோசிப்பதை விட இவர் ஏன் இதை செய்திருப்பார், அவர் ஏன் அதை செய்திருப்பார், அவருக்கு இதன் காரணம் என்று சொந்த விஷயங்கள் தேவையில்லாமல் சமூக வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாத பொழுதும் தலையடிக்கக்கூடிய ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே நேரம் இன்னொரு வகையில் மார்க்க ரீதியான தவறான தீர்ப்புகளை பார்க்கிறோம். எடுத்த எடுப்பிலேயே நம்ம வழிகேடர் என்று சொல்வதும் அல்லது அவர் நேர்வழியில் உள்ளவர் என்று சொல்வதும், எடுத்த எடுப்பிலேயே ஒருவரை மார்க்க ரீதியாக அவர் நேர்வழியில் உள்ளவர் என்று தீர்ப்பு சொல்வது அல்லது அவர் இன்ன கொள்கையில் உள்ளவர் என்று தீர்ப்பு சொல்வது, இது போன்ற இரண்டு விதமான நிலைகளை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். இந்த மாதிரியான இந்த இரண்டு நிலைகள் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய தெரிந்திருந்தாலும் கூட, தீர்ப்பு அப்படி சொல்லக்கூடாது, நம்ம அவசரப்படக்கூடாது என்று தெரிந்திருந்தாலும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை இந்த இடத்தில் நமக்கு படிப்பினைக்காக இதை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியும், நாங்கள் பிறருடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் தேவையில்லாமல் சமூக வாழ்க்கைக்கு ஒரு தேவை வருகின்ற நிமித்தமே அன்றி நாம் அதில் தலையிடக்கூடாது, நம்ம அதை விமர்சிக்கக்கூடாது, அது எங்களுக்கு புறமாக அமையும், நாளை மறுமையில் அது பாவமாக அமையும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று தீர்ப்பு விஷயங்களை நாம் அவசரப்படக்கூடாது, அந்த மாதிரி அவசரப்பட்டால் அது எங்களையே என்ன செய்யும், பாதிக்கும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே இது போன்ற நிகழ்வுகள் எப்படி கையாளப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு விரிவான ஒரு தெளிவாக அமையும் என்பதனால் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இரண்டு அம்சங்கள். முதலாவது ஒரு அம்சம் என்ன என்று சொன்னால், இந்த பழக்கம், அதாவது நல்லவர்களுடைய நல்ல நோக்கங்கள் நாம் கெடுதியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால், கொள்கை அளவில் அல்ல, நோக்கங்களை கெடுதியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல ஒருவருடைய கொள்கை விஷயத்தில் நாம் சரியான அறிவில்லாமல், சரியான தெளிவில்லாமல், அதுக்கான தேவையில்லாமல் வழிகேடு, குஃபுர் போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினால் அது எங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 60வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயும் இம்ரஇன் கால லி அஹிஹி யா காஃபிர் ஃபகத் பாஅ பிஹா அஹதுஹுமா இன் கான கமா கால வ இல்லா ரஜஅத் அலைஹி. அதாவது எந்த ஒரு மனிதராவது தன் சகோதரரை பார்த்து யா காஃபிர், காஃபிரே அப்படி என்று சொல்லி தன் சகோதரரை பார்த்து சொன்னார். அப்படின்னா முஸ்லிமான சகோதரரை பார்த்து காஃபிரே என்று சொல்லிவிட்டால் ஃபகத் பாஅ பிஹா அஹதுஹுமா, இருவரில் ஒருவர் அந்த குஃப்ரின் பக்கம் போய்விட்டார் என்று அர்த்தம். அதில் சொன்னவர் அல்லது யாருக்கு சொல்லப்பட்டவர் ரெண்டு பேரில் ஒருவர் குஃபர். இன்கான கமா கால், அவர் சொன்னது போல இருந்தால் அவர் காஃபிர். யாரு, எவருக்கு சொல்லப்பட்டதோ அவர் காஃபிர் என்ற இடத்துல இருக்கிறாரு. வ இல்லா ரஜஅத் அலைஹி, இல்லை என்றால் சொன்னவர் காஃபிர் என்கிற நிலையை அடைகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் ஒருவர் என்னென்ன வகையிலெல்லாம் காஃபிர் ஆகுவார், குஃபருடைய நிலைமை அடைவார் என்பதில் ஒருவரை குஃபரின் மூலம் விமர்சிப்பதும் அடங்கும். குஃபராகுவதற்கு குஃபருடைய வேலைகள் செய்வது அடங்குவதைப் போல, குஃபருடைய செயல்பாடுகள் செய்வது அடங்குவதைப் போல, இன்னொன்று என்ன, ஒருவரை காஃபிர் என்று சொல்வதும் இன்னொருவரை குஃபரில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்படின்னு நம்ம அது எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஒருவரை காஃபிர் என்று சொல்வது நம்ம கொள்கை அளவில் சரியாக இருந்து, மார்க்க அளவில் சரியாக இருந்து, எல்லா பேணுதலோடு இருந்தாலும் இன்னொருவரை காஃபிர் என்று சொல்வது அவரை குஃப்ரில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு செய்தியில், இதே போன்ற இன்னொரு செய்தியில், பில் ஃபிஸ்க் யா ஃபாசிக், ஏ பாவியே என்று சொன்னால்
அதே மாதிரி இருவரில் ஒருவர் என்ன செய்கிறார், பாவி என்ற நிலையை அடைகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாங்கள் ஒருவரை இவர் குஃப்ரில் உள்ளவர், இவர் தலாலத்தில் உள்ளவர், இது வழிகேடு, இது என்னது இவர் ஒரு முபுத்ததியா அப்படின்னு நம்ம சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் பல நிபந்தனைகள் அதற்கு இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான இந்த இடத்துல அதனுடைய ஷுரூத்துகள் என்ன, நிபந்தனைகள் என்ன, மவானியாகல் என்ன, அதாவது அதை தடுப்பதற்கான காரணங்கள் என்பதை பற்றி நான் இந்த இடத்துல பேச வரவில்லை. மாற்றமாக நாங்கள் அந்த விஷயத்தில் ஒரு பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒரு பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். இயன்ற அளவுக்கு நமக்கு அவரை பற்றி தெரியாதா, அந்த விஷயங்களை பற்றி தெரியாதா, ஒன்று சொல்லலாம். நம்ம இந்த செயல்பாடு ஷிர்க், இந்த செயல்பாடு குஃப்ர், இந்த செயல்பாடு பித்அத், இந்த செயல்பாடு சுன்னா, இதை நான் படித்து வச்சுக்கிறேன். செய்கிறவரை பற்றிய தீர்ப்பை நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன், முதலாவது அதை பற்றி நம்மளுக்குரிய தெளிவு இல்லை. இரண்டாவது அதற்கான அவசியம் எனக்கு இல்லை, அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை. ஒரு அவசியம் எப்பொழுது ஏற்படும், ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான செயல்களை மார்க்கம் என்று சொல்லி சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அவரை நம்ம விளங்கப்படுத்த வேண்டிய கட்டம் இருக்கிறது. நான் அதை குஃப்ரு ஷிர்க் பித்அத்னு விளங்கப்படுத்திட்டேன், தேவையொன்றில்லை. நான் அது என்னன்னு விளங்கப்படுத்தி முடித்து விட்டேன். என்றைக்கு அவரை பற்றி நான் பேச வேண்டி ஏற்படும் என்றால் யாருமே பேசவில்லை, சமுதாயத்திலே பொறுப்பில் உள்ளவர்களும் அதை பற்றி என்ன செய்யவில்லை, பேசவில்லை, இஸ்லாமிய அறிஞர்களும் அதை பற்றி பேசவில்லை, நான் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டம் இருந்தால் அப்ப நம்ம நிர்பந்திக்கப்படுகிறோம் என்றாவது சொல்லலாம். அந்த எதுவும் இல்லாமல் நம்ம சிம்பிளாக என்ன எடுத்துடுறோம் தெரியுமா, இந்த குஃப்ர் ஷிர்க் பித்அத் என்ற வார்த்தைகளை எல்லாரும், இதுல யாரும் விதிவிலக்கல்ல, இதுல எல்லோரும் என்று சொல்வது நான் சொல்ல வரல ஒரு அமைப்பினர் என்று, எல்லா அமைப்பினரும் இந்த விஷயத்தில் என்ன செஞ்சிடறாங்க, கொஞ்சம் அவசரப்படக்கூடிய ஒரு தன்மை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நம்ம ஒரு பேணுதலை கையாள வேண்டும். இது ஒன்று. அதே போல தனிப்பட்ட ரீதியான சொந்த விஷயங்களில் நம்ம அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்ய சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, அவங்க தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து தர்மம் செய்வாங்க ரசூலுல்லாஹ். பெரியவர்கள் இருக்கிற நேரத்தில் சின்ன தர்மங்களுக்கு நம்ம எப்பயும் யோசிப்போம். ஒரு பெரிய ஒரு மஜ்லிஸ் நடக்குது, பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் எடுத்து போடுறாங்க. அப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவர் 100 ரூபா கொடுக்க வைக்கப்படுவார். ஏன், அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி செலவழிச்ச உடனேயே முனாஃபிக்கள் என்ன சொன்னாங்கண்டா, இது அல்லாவுக்கு இந்த 100 ரூபாயில் என்ன தேவைக்குமென்ற மாதிரி பேசினாங்க முனாஃபிக்கள். இந்த என்ன, இந்த சின்ன விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்களே, இதில் என்ன தேவை இருக்குது, இது என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு பேசினார்கள் முனாஃபிக்கள். ஏதாவது பெருசாக செலவழிச்சாங்கண்டா அவங்க முகஸ்துதிக்காக செலவழிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, முகஸ்துதிக்காக செலவழிக்கிறார்கள் சொன்னார்கள். நீங்க செலவழிங்க, ஏதாவது சாப்பாடு கொடுங்க, உணவு கொடுங்க என்று சொன்னா, அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நான் ஏன் உணவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. இது யாரு, முனாஃபிக்குகள். எந்த இதுல வந்தாலும் தானும் செய்வதில்லை, விமர்சிப்பதிலும் என்ன செய்தார்கள், கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொன்னான்னா, இவர்கள் பரிகசிக்கிறார்கள். யாரை தெரியுமா, வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், தங்களுக்குள்ள முயற்சியை தவிர வேற எதுவும் இல்லாமல் தங்களுக்குள்ளதை செய்கிறாங்களே, அவர்களை பார்த்து இவர்கள் பரிகசிக்கிறார்கள். சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தீர்ப்பு என்ற விஷயத்தில் ஒரு செயல்பாட்டுடைய தீர்ப்பு எங்களுக்கு தெளிவாக இருக்கும். குர்ஆன்ல சுன்னால இருக்குது, குர்ஆன்ல இது கூடாது இது கூடும், ஹதீஸ்ல இது கூடாது கூடும் என்று இருக்குது. அது கொள்கையாகவும் இருக்கலாம், சொந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒருவருக்குரிய தீர்ப்பு இருக்குது, இவர் காஃபிர், இவர் முப்ததி, இவர் ஃபாசிக் அப்படி நம்ம சொல்லக்கூடிய தீர்ப்பு இருக்கிறது. இது குர்ஆன் சுன்னால இல்லை, அது குர்ஆன் சுன்னால இல்லை. இவர் காஃபிரா, இவர் ஃபாசிகா, அதை பற்றிய சரியான நடைமுறைகள் எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இதை நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒன்றில் மனோ இச்சை என்ன செய்யுது, எங்களை மிகைக்க வைக்குது, அல்லது சுய சிந்தனைகள் எங்களை மிகைக்க வைக்குது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் மார்க்கத்துக்கு முரணான எல்லா விஷயங்களுக்கு 2 தான் காரணம். ஒன்று தக்தீமுர் ரஅய் அல சுன்னா, சுன்னா வந்திருக்க நமது சுய முடிவுகளை என்ன செய்வது, அதுக்கு மேலால சொல்றது. எனக்கு படக்கூடிய ஒரு கருத்தை, எனக்கு படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சுன்னா ஒரு விஷயம் சொல்லுது, குர்ஆன் ஒரு விஷயம் சொல்லுது, சுன்னா ஒரு விஷயம் சொல்லுது, எனக்கு ஒரு சிந்தனை என்ன செய்யுது, படுகிறது. அதுக்காக வேண்டி நான் என்ன செய்ய, அதை முற்படுத்தி இதுக்கு மாற்று விளக்கம் சொல்றது. இந்த அடிப்படையில் தவறுகள் உண்டாயிடுச்சு. இரண்டாவது தக்தீமுல் ஹவா அலல் அக்ல், புத்தி ஒரு விஷயத்தை சொல்லுது, இது சரி இது பிழை என்று இருந்தும் மனோ இச்சையை அதுக்கு மேலால முற்படுத்துறது. திருடக்கூடாது,
புத்தி சொல்லுது. மனோ இச்சை என்ன சொல்லுது? திருடு. விளங்கிட்டானே? இது ஹராம் அதாவது சொல்லுது. இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அக்கள் சொல்லும். ஆனா மனோ இச்சை என்ன சொல்லும்? செய், உன நிலைமை அப்படி. எனவே ஒன்றில் ஷஹ்வா அல்லது சுபா, அதாவது மனோ இச்சை அல்லது ஒரு விஷயத்தில் உள்ள ஐயம், சொந்த கருத்து, இது ரெண்டு தான் மார்க்கத்தில் உள்ள எல்லா தவறுகளுக்கும் என்னது காரணமாக அமைகிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே எப்பொழுதும் எது தெளிவாக சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம தீர்ப்பு சொல்லிட்டு இவர் என்ன நிலைமையில இருக்கிறார் என்ற விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் அவசரப்படக்கூடாது. அதற்காக வேண்டி அப்படி சொல்லவே கூடாது நான் சொல்ல வரல. இந்த சமுதாயத்தில் விளங்கப்படுத்தப்பட வேண்டியவர்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும், அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மிதமிஞ்சி போகக்கூடாது. அல்லது நமது பொறுப்பில்லாத விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் நம்ம தலையிட்டு கொண்டிருக்க கூடாது. நாளைக்கு அது எங்களை என்ன செய்யும், எங்களது அமல்களை எங்களது தீனை அது நாளைக்கு பாதிக்கின்ற இடத்திற்கு அமையும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சில செய்திகளை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதில் பாருங்க என்ன சொன்னால், முஸ்லீமில் 2927வது இலக்கம், 2927வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒருவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டாங்க. தெரியுமா? ஒருவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டார்கள். யார் அவரு? யாரு? இல்ல இல்ல இல்ல, அதாவது தஜ்ஜால் முனாஃபிக் அல்ல, தஜ்ஜால், இவர் தஜ்ஜால் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. யாரு? இப்னு சாயித். இப்னு சாயித் என்றவரை தஜ்ஜால் என்று சந்தேகப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் என்ன செஞ்சது, வந்தது. ஏன்னா தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் பலவிதமான அற்புதங்களை கொண்டவன். அதனால அப்படி இருக்கக்கூடியவன் எந்த நிலைமையில தோன்றுவான், எப்படி அவன் வெளியே வருவான் என்று தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னது சந்தேகப்பட்டார்கள், நபித்தோழர்களும் சந்தேகப்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நபித்தோழர்கள் இவன் தான் தஜ்ஜால் என்று சொன்னாங்க. ஆனா மதீனால இருக்கிறார். மதீனா தஜ்ஜால் வருவாரா? தஜ்ஜால் அதுக்குள்ள வரமாட்டான். ஹதீஸ், தஜ்ஜால் மதீனாவுக்குள்ளோ மக்காவுக்குள்ளோ நுழைய மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அதை மாற்று விளக்கம் வச்சிருந்தாங்க. சில பொழுதுல நுழைய மாட்டாங்கன்னா, என்றைக்கு தஜ்ஜால் என்ற பொசிஷன் அவன் அடைகிறானோ, அதாவது அவனுடைய கண்டிஷன் அடைகிறானோ, அதுக்கு பின்னால் நுழைய மாட்டார்கள் என்று விளங்கி இருக்க வாய்ப்புண்டு. இப்ப அந்த நபருக்கு கூட தஜ்ஜால் என்று இவங்கெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ, அந்த நபருக்கு கூட தஜ்ஜால் உண்டோ, காஃபிர் உண்டோ, முர்த்தத் என்று சொல்லியோ, இவர் என்ன, அதாவது மரண தண்டனை கொடுக்கப்பட்டோம், அந்த மாதிரி இருக்கல. காரணம், தெளிவாக நிரூபிக்கப்படாத வரைக்கும் தஜ்ஜால் என்ற அளவுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம அதில் தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது. அதாவது ஒருவர் முர்த்தத் என்று கன்ஃபார்மாக தெரிந்தால் இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு தண்டனை கொடுக்க மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவருடைய தீர்ப்பு என்பது தெரியாத வரைக்கும் நம்ம இயன்ற அளவுக்கு சந்தேகப்படும். இந்த நபித்தோழர் சந்தேகப்பட்டுட்டாரு, ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டுட்டாங்க என்பதற்காக கூட என்ன செய்யாது, அந்த தீர்ப்பாக மாறிவிடாது. இதுல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இவரை பத்தி ஒரு செய்தியை பாருங்க. அதாவது அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி 2927. ஹரஜனா ஹுஜ்ஜாஜனா உம்மாரன் வ மஅனா இப்னு சாயித். நாங்கலாம் ஹஜ்ஜிக்கு போனோம் அல்லது உம்ராவுக்கு போனோம், ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு போனோம், குழுவா போறோம். எங்களுடன் இப்னு சாயித் இருந்தார். யார் இருந்தாரு? அந்த இப்னு சாயித், தஜ்ஜால் சந்தேகப்படப்படுறவர், அவர் எங்களோட இருந்தார். ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறோம், அப்ப அவங்களோட தான் போறாங்க. அந்த நேரத்தில் கால ஃபனஸல்னா மன்ஸிலன் ஃபதஃபர்ரக அன்-நாஸ் வ பகைது அனா வ ஹுவ. ஒரு இடத்துல நம்ம தங்குறோம், பிரயாணத்து கலைப்புல தங்குறோம், மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, நானும் அந்த இப்னு சாயித் தான் அந்த டென்ட்டுக்குள்ள இருந்தோன்றாரு. யார் யார் இருக்கிறோம்? நானும் தஜ்ஜால்னு சந்தேகப்பட மக்கள் பேசிக்கொண்டிருக்க, ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர் தான் அங்க இருந்தோம். இவர் சொல்றாரு, ஃபஸ்தவஹஷ்து மின்ஹு வஹ்ஷா ஷதீதா, நான் நிறைய பயப்பட ஆரம்பிச்சேன்றாரு. அபூ சயீத் அல்-குத்ரி எல்லாம் சொல்றாங்க இவரை பத்தி, அதாவது மிம்மா யுகாலு அலை, மக்கள் சொல்ற விஷயங்கள் காதுக்கு வந்து அபூ சயீத் அல்-குத்ரிக்கு பயம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அவரோட தனி அரிக்கிறதுல, தனி அரிக்கிற நேரத்தில் ஒருத்தரை பத்தி இவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லப்பட்டிருந்தா தனி அரிக்க நினைவு வருமா? நினைவு வராது. அதே மாதிரி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, பயப்பட ஆரம்பிச்சாரு. நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பு வாழ்க்கையை சொல்லுவாங்க. எங்களில் பல இது வரைக்கும் நான் கொஞ்சம் கூட பயப்படலை அப்படி என்றத எல்லா கட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடுமையாக மனிதர்கள்லாம் இந்த இடத்துல பயப்படுவார்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல கூட வெளியே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் கூட நான் பயப்படலை
அப்படித்தான் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். எத்தனையோ தியாகம் செய்த யுத்தகலத்தில் இருந்த நபித்தோழர்கள்ட்ட தாபியன்கள்ட்ட எல்லாம் கேட்கப்பட்டிருக்குது, நீங்களாம் இவ்வளவு எதிர்த்து அந்த இடத்துல முடிச்சுட்டு வந்தீங்களே, உங்களுக்கு அச்சமே ஏற்படலேண்டா? அந்த நிமிடத்தில் எனது அச்சத்தை நீ உணர்ந்திருந்தா, அவர் சொல்றாரு எப்படி அந்த நிமிடத்தில் இந்த அச்சம் எப்படி இருந்ததுன்றதை நீ பார்த்திருந்தேன்னு சொன்னா என்னே மாதிரி அச்சப்படுறவன் யாருமே இல்லைன்னு நினைத்திருப்பாய் அப்படின்னு அவங்களோட உள்ளத்துல அச்சம் இருந்தது. ஆனால் அந்த ஈமானும் அந்த தைரியமும் அந்த தியாகமும் அதை என்ன செஞ்சது, அதாவது ஆண்டு கொண்டிருந்தது இடத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்றாரு. சொன்ன பின்னால இப்னு ஸாயித் என்ன செஞ்சாருண்டா, அவர் அந்த பிரயாணத்துக்குரிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஏண்ட பொருளோட வச்சுட்டாரு, நான் தனியா வச்சுக்கிறேன் அதோட அதையும் கூட வந்து என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டாரு. வச்ச பின்னால அதற்கு பின்னால ஃபகுல்து இன்னல் ஹர்ர ஷதீத் ஃபலவ் வலஅதஹு தஹ்த தில்க ஷஜரா, கொஞ்சம் கூடுதலான சூடா இருக்குது, நீங்க இதோட வைக்காம பொருள் எல்லாம் கொண்டு போய் மரத்துக்கு கீழே வச்சா நல்லா இருக்குமேன்றாரு. அங்கே ஒரு மரம் இருக்கு, அது கீழே வச்சிருங்கன்றாரு. அவர் எடுத்துட்டு கொண்டு போய் அங்க வச்சுட்டார். இப்னு ஸாயித் என்ன செஞ்சாரு, அதை எடுத்துட்டு கொண்டு போய் மரத்துக்கு கீழே வச்சுட்டார். அதுக்கு பின்னால கால ஃபருஃபிஅத் லனா கனம் ஃபந்தலக ஃபஜாஅ பிஉஸ், கொஞ்சம் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தா அங்க போய் என்ன செஞ்சார், பால் கறந்து கொண்டு வந்தார். வந்து அபூ ஸயீத் அல் குத்ரி வந்து கொடுக்கிறார், குடிங்க என்றார். இஷ்ரப், குடிங்க என்றார். ஃபகுல்து இன்னல் ஹர்ர ஷதீத் வல் லப்னு ஹார், சரியான சூட்டு டைம், பால் கூட சூடாக்கி எனக்கு வானான்ட்டார். பாலும் சூடா இருக்குது, கிளைமேட் என்ன செய்யுது, மிச்சம் சூடாக இருக்குது, அதனால நான் குடிக்கல என்றார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு இந்த அறிவிப்புல, மாபி இல்லா அன்னி அக்ரஹ் அன் அஷ்ரப அன் யதிஹி, எனக்கு பால் குடிக்கணும்னு தேவை இருந்தது தான், ஆனா அந்த இவருட கையால் நம்ம குடிக்க கூடாது அப்படி என்ற பயத்துல தான் நான் குடிக்கல அப்படின்னு அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொன்னா, ஃபகால அபா ஸயீத், அப்ப இப்னு ஸாயித் சொல்றாரு, அபூ ஸயீத் அல் குத்ரி என்னத்துக்கு பயப்படுறான்னு இப்னு ஸாயிதுக்கு தெரியும், விளங்குமா விளங்காதா, விளங்கும். அப்போ சொல்றாரு அபூ ஸயீத் அல் குத்ரியை பார்த்து இப்னு ஸாயித் சொல்றாரு, எப்படி பேசுறான்னு பாருங்க. லகத் ஹமம்து அன் ஆகுத ஹப்லன் ஃபஉல்லிகஹு பிஷஜரத ثم اختنق بما يقول لي الناس, நான் எத்தனை முறை நினைச்சிக்கிறேன் தெரியுமா, கயிறொன்று எடுத்து கொண்டு போய் மரத்துல தொங்கி நான் தற்கொலை செஞ்சு கொள்வோம், என்னை பத்தி மக்கள் பேசுறதுகளை கேட்டு கேட்டு என்னால என்னது தாங்க முடியல, அதை நினைச்சு நான் தற்கொலை செய்து கொள்வோம் என்றெல்லாம் கூட என்ன செய்திருக்கிறேன், நான் நினைத்திருக்கிறேன். யா அபா ஸயீத், அபூ ஸயீத் அல் குத்ரியே, மன் ஹஃபிய அலை ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹஃபிய அலைக்கும் அஷல் அன்சார், மக்களுக்கு ஹதீஸ் தெரியாம போகட்டும், நீங்க அன்சாரிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியாம போகாது சொல்லிட்டு சொல்றாங்க. அலஸ்த, அதாவது இவற்றை விளங்கப்படுத்த, அலஸ்த மின் அலமின் நாஸ் பி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும், நிறைய தெரியும், நீங்க நிறைய ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ காஃபிர் வ அன முஸ்லிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா தஜ்ஜால் காஃபிர் நான் முஸ்லிம் என்று சொல்லலையா, தஜ்ஜால் வந்து காஃபிர் நான் முஸ்லிம் அப்படின்னா நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் உம்ராவுக்கு வரேன், ஹஜ்ஜுக்கு போறேன், இவ்வளவு செய்றேன், தஜ்ஜால காஃபிர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அகீம் லா யூலது லஹு, தஜ்ஜால் வந்து ஒரு குழந்தை பெற முடியாத அளவுல உள்ளவன், குழந்தை தன்மை அவட்ட இல்லை, அப்ப பிள்ளை படைக்காத அவனுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா. வகத் தரக்து வலதி பில் மதீனா, நான் இங்க உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு வரக்குள்ள என்ன என் பிள்ளை எல்லாம் மதீனால விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் மதீனாவில் நான் விட்டு வந்திருக்கிறேன். அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் மதீனா வலா மக்கா, தஜ்ஜால் மக்காவுக்கோ மதீனாவுக்குள்ளோ நுழைய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லலையா. அப்படி சொல்லிட்டு சொல்ற, வகத் அக்பல்து மினல் மதீனா வ அன உரீது மக்கா, நான் மதீனால இருந்து இப்ப வந்திருக்கிறேன், மக்காவுக்கு மதீனால இருந்தவன் நான் இப்ப மக்காவை நோக்கி என்ன செஞ்சுக்கிறேன், வந்திருக்கிறேன். கால அபூ ஸயீத் அல் குத்ரி, அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹத்தா கித்து நாதிரஹா, இவ்வளவு விளங்கப்படுத்தின உடனே நான் வந்து உதுர் சொல்லிடுவோம், என்ன உதுரண்டா, தவறாத்தான் மக்கள் பேசுறாங்க, வேற மாதிரி தான் மக்கள் பேசிக்க நிற்கிறாங்க என்று நான் நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இவர் இப்படி பேசுற நேரத்தில் அந்த இடத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். இவ்வளவு கேள்வி நியாயமான கேள்வி தானே, அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். சும்மா கால் இவ்வளவு முடிச்சிட்டு இப்னு ஸாயித் என்ன சொன்னார் தெரியுமா, அம்மா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இன்னி லா அரிஃபுஹு வ அரிஃபு மௌலிதஹு வ ஐன ஹுவல் ஆன், எனக்கு தஜ்ஜால் இப்ப எங்க இருக்கிறான், அவர் யாரு, இப்ப எங்க என்னது, அதாவது எந்த இடத்துல இருக்கிறான், அவனுடைய முழு அடையாளம், எங்க பிறந்தான் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றார். கடைசியா சொன்ன உடனே அபூ ஸயீத் அல் குத்ரி சொல்றாரு, தப்பன் லக்க சாயிரல, நீ ஒரு நாளும் திருந்த மாட்டேன்னு போயிட்டார் அவர். இது வந்து நல்ல விஷயம் இல்ல. இவ்வளவு சொன்னவன் கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா இப்னு ஸாயித், எனக்கு என்ன தெரியும், எனக்கு தந்தை அவருடைய எங்க பிறந்தாருன்னு தெரியும், அவர் இப்ப எங்கேன்னு தெரியும், அவனையும் தெரியும் அப்படின்றான். இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அபூ ஸயீத் அல் குத்ரி இவ்வளவு நேரம் அவன் கேட்ட கேள்விக்கு
சரிதானே அப்படியே நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த வார்த்தை சொன்னேன், தப்பன் லக்க சாயிரல் யோமன்ட்டு போயிட்டாரு. என்னது, எல்லா நாளும் நீ இதே கதி தான் உனக்கு அப்படின்ட்டு என்னது போய் விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு என்ன பிரச்சனை இருந்தது